நாங்கள் வந்து யூகேன் ஆட்டிசம் சென்டர்லேருந்து வந்திருக்கோம். நம்ம ஸ்கூல் வந்து இங்கே வடவள்ளியில் இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு ஆட்டிசம் அவேர்னஸ் டே ஏப்ரல் 2ஆம் தேதிங்கிறதுனால நம்ம பசங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து இங்கே வடவள்ளி ஜங்ஷனில் நம்ம நோட்டீஸ் கொடுத்து ஆட்டிசம்னா என்னன்னு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முதல்ல ஆட்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு பேசிக்கான ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூங்க. நம்ம குழந்தைங்க பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, நம்ம ஒரு விஷயத்த கேட்டு வாங்கறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு கஷ்டப்படுவாங்க. அது கொஞ்சம் வளர 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 சோஷியலைசேஷன் இருக்காது, மற்றவங்க கிட்ட பழகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால அடுத்தடுத்து நிறைய ஏஜ் போக போக நிறைய பிஹேவியர் இஷ்யூஸ் வருங்க. அதனால தான் நம்ம ஆட்டிசம் குழந்தைங்கனாலே பேச மாட்டாங்க, கம்யூனிகேஷன் இருக்காது, சோஷியலைசேஷன் இருக்காது, மற்றவங்க கூட பழக மாட்டாங்க, நிறைய பிஹேவியர் இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு டெவலப்மெண்டல் டிஸார்டருங்க. வளர வளர வயசு போக போக தான் ஒரு ஆட்டிசம் ஃபீச்சராக வெளியில தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பேருக்கு திரும்ப மாட்டாங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, எல்லாரும் 1-2 வயசுல பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பேச கஷ்டப்படுவாங்க, லேட்டா தான் பேச முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. நம்ம ஏன் முதல்ல அவேர்னஸ்ன்னு நம்ம ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ 2021 வந்த ரிசர்ச் படி 68 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைங்க ஆட்டிசமா பிறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இருக்கு. 68 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைங்கன்னா, அப்போ அந்த ஒரு குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் நீங்க அந்த டிஃப்ரென்ஸு, அந்த ஒரு பேச மாட்டேங்கிறாங்க, 1.5 வயசு ஆச்சு, 2 வயசு ஆச்சு அப்படின்னாலே நீங்க உடனே ஏதாவது ஒரு டயக்னோசிஸ் எடுத்துட்டு ஏதோ ஒரு தெரப்பி, ஏதோ ஒரு இன்டர்வென்ஷன் கொடுக்கணும். அப்படி அந்த வயசுலயே கொடுக்க ஆரம்பிச்சாதான் கொஞ்சமாவது நம்மள மாதிரி டிப்பிக்கலா மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி அனுப்புறதுக்கு அளவு நம்மளால ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும். நான் எங்க சென்டர்ல வந்து 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்கள்ல இருந்து தெரப்பிக்கு வர்றாங்க. அவ்வளோ சீக்கிரமா நம்மளால ஆட்டிசம்னா என்னங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். அவ்வளோ சீக்கிரம் நீங்க டயக்னோசிஸும் வாங்கிட முடியும். எவ்வளோ சீக்கிரமா நம்ம ஒரு குழந்தைக்கு தெரப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க நிறைய விஷயம் கத்துக்குவாங்க. 68 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைன்னா, அந்த மீதி இருக்கிற 67 பேரண்ட்ஸுக்கும் 67 மக்களுக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வித்தியாசமா பார்க்காதீங்க. அவங்களும் நம்மளோட ஒருத்தங்க தான், நம்மள மாதிரி இன்னொருத்தங்க தான். அவங்க அப்ப என்ன ஆகும்னா, அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். அவங்க இன்னும் ரொம்ப ஏற்கனவே ஒரு மன கஷ்டத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுறதும் பண்றதும் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப மன கஷ்டத்தை உண்டு பண்ணும். ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ அதனால மற்றவங்களும் இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சு ஏதாவது நடந்ததுன்னா சரி ஓகே என்னன்னு பார்த்துட்டு போயிருங்க. அது ரொம்ப பெருசு பண்ணி சீன் பண்ணி அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நான் மெயினா நான் மற்ற சொசைட்டியில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னோட ஸ்தாபனம் வந்து வடவள்ளி சிறுவாணி ரோட்ல இருக்குதுங்க. இது கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஸ்தாபனம் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே வந்து மூல வளர்ச்சி பாதித்த குழந்தைங்க, ஆட்டிசம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பயிற்சி மற்றும் தெரப்பிகள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 100 குழந்தைங்களுக்கு மேலே வந்து ஓரளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வெளியே அனுப்பியிருக்கிறோம். ரெடி பண்ணினா அவங்களால டெய்லி லைஃப் ரொட்டீன் என்ன பண்ணணும் அதை வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 1000 குழந்தைங்களுக்கு மேலே நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 25-30 ஸ்டாஃப் வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த குழந்தைங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு பொறுமையாக பண்ணுறதுக்கான ஸ்டாஃப் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற குழந்தைங்கள மாதிரி, நார்மல் குழந்தைங்கள மாதிரி இவங்களால எதுவுமே மொபிலிட்டி எதுவும் பண்ண முடியாது. அதனால ரொம்ப பொறுமை வேணுங்க. பொறுமையாக தான் இந்த தெரப்பி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து முழு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு போதுமான அளவு நிதி இல்லாத காரணத்தினால கொஞ்சம் ஸ்பான்சர் வர்றதை வச்சு எல்லாம் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அரசாங்கம் இதுக்கு என்ன உதவி பண்ணணும் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது இன்னைக்கு வந்து ஆட்டிசம் அவேர்னஸ் டே வந்து வருஷம் ஏப்ரல் 2 வந்து ஆட்டிசம் அவேர்னஸ் டே கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மூலியமாக நம்ம ஸ்தாபனத்தில் உள்ள பசங்களை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு விழிப்புணர்வு, நிறைய பப்ளிக்கு ஆட்டிசம்னா என்னன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியறதுக்காக ஒரு ப்ரௌசரு கொடுத்து ஒரு பதாகை வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு போகிறாங்க, எப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டுட்டு போகிறாங்க. அதனால் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வருஷம் ஏப்ரல் 2 வந்து ஆட்டிசம் அவேர்னஸ் டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னோட ஸ்தாபனத்தில் யாராவது சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். 984305
57554. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிறோங்க. அந்த குழந்தைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் எங்களால் பண்ணி கொடுக்குறோங்க. நன்றி.